ஓகே. இவ்ளோ பெரிய படத்துல இருந்து ஏன் ஜெயம் ரவி அவர்கள், துல்கர் சல்மான் அவர்கள்லாம் வந்து விலகிய காரணம் என்ன? இல்ல டேட் ஒரு இஷ்யூ. மெயினா அதான். நெறைய பேர் சொன்னாலும் கூட டேட் இஷ்யூ. இந்த படத்துக்கு ஓகே. கிட்டத்தட்ட சிம்பு மட்டுமே கிட்டத்தட்ட 1 வருஷம் வெயிட் பண்றாரு. ஓகே. அந்த கெட்டப்ப மாத்த முடியாது. ம். 2வது தொடர்ந்து டிராவல் பண்ணணும். ஓகே. எப்ப கூப்பிட்டாலும் போணும். பட் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தானே சார் அவங்க 2 இல்ல பேத்துக்கும். அவங்களுக்கு ப்ரீவியஸான கமிட்மெண்ட் இருக்கும்ல. ஓகே, ஓகே, அத அவங்க கியூட் பண்ணிட்டு வர முடியாது. ஓகே. சிம்புவ பொறுத்தவரைக்கும் வேற எந்த படத்துலயும் கமிட் பண்ணிக்கல. இந்த படத்துக்காக தன்னை முழுவதுமாக ஓகே. அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. இதுக்கப்புறம் தான் எஸ்டிஆர் 49, 50 இதெல்லாம் வரிசையா இருக்கு. ஓகே, வரிசையா ஓகே. ஆரம்பிக்க போறாங்க. 49, 50லாம் வரிசையா ஆரம்பிக்க போறாங்க. ஓகே, 50 கூட இப்போ ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இது இப்ப பார்க்கும்போது எஸ்டிஆரோட மார்க்கெட் வந்து மாநாடுக்கு அப்புறமா வந்து அது பீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே எஸ்டிஆரோட மார்க்கெட் வந்து எப்படி சார் இருக்கு? இல்ல அவருக்கு உள்ள பிசினஸ் இருக்கு. ஓகே. பெர்மனன்ட்டான ஒரு பிசினஸ் இருக்கு. ஓகே. அவருக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. நீங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த கலைவாணர் அரங்கத்துல எஸ்டிஆர் வரப்ப அதர விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு.